முருங்கைக்கீரை குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வரமிளகாய், துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கங்க. உப்புங்க, மல்லி விதையை 4 சேர்த்துக்குங்க. குழம்பு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு, ஜீரகம், வரமிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் சேர்த்துங்க. முருங்கைக்கீரை ஒரு கை, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கணும். கல்லுப்பு சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு. கொஞ்சமாக கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். துவரம் பருப்பு, மல்லி விதை, வரமிளகாய் இதை நம்ம ட்ரையாக ஒரு அரைப்பை அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கங்க பருப்பை. இப்போ அந்த விழுது சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. குழம்புக்கு ரெடியாச்சு.